எப்ப பார்த்தாலும் அந்த காலி பசங்க என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களால பெரிய தொல்லையா போச்சு. யார பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. அவனுங்க யாருன்னு நீ என்கிட்ட காட்டு. அந்த பசங்க கைய காலை உடைச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன். இந்த வம்பல எல்லாம் நீ மாட்டிக்க வேண்டானதான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். என்ன ஆஷானி, உனக்கு என்ன ஆகுதோ அதான் எனக்குங்கிறத புரிஞ்சுக்க. எதுக்கு ரமேஷ் உனக்கு வீண் சிரமம்? அவங்கள நானே பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்றியா? வந்துடுறேன். பாய். அண்ணே அங்க பாருங்க. ஹலோ. லுக், திரும்ப திரும்ப நீ கலாட்டா பண்ண நான் ரொம்ப பொல்லாதவளா ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ஆஷா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அது நல்ல முடிவா இருக்கணும்னு விரும்புறேன். உன்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை இதுல பேசி வச்சிருக்கேன். நிதானமா கேட்டுட்டு உன் பதில சொன்னா போதும். இப்ப இந்த இடத்தை விட்டு நீ போக போறியா இல்ல போலீஸ கூட்டிட்டு வரட்டுமா? என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா என் தங்கச்சி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். am I correct? கரெக்ட் சார். மிஸ்டர் ரமேஷ், நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? எங்க அப்பா எம்ஆர்டில வேலை செய்யறாரு. ஓ, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நானு, எங்க அப்பா அம்மா, 2 தங்கச்சிங்க. ஒருத்தர் சம்பாதனையில 5 பேர் சாப்பிடணும். என் தங்கச்சிக்கு உங்களுக்கு எத்தனை நாளா பழக்கம்? ரொம்ப நாளா பழகிட்டு வரோம். எப்படிப்பட்ட பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸாவா இல்ல லவர்ஸாவா? as a friend-ஆ கேக்குறேன். உங்க மனசுல இருக்கிறத அப்படியே வெளிப்படையா சொல்லுங்க. உண்மை சொல்றவங்கள என்னை விட என் சிஸ்டர் ஆஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஷாவை நான் காதலிக்கிறேன் சார். ஓ, சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம், ஒன்னா பழகணும், ஆடணும், பாடணும். அதுக்கு காதலுங்கிற பட்டம் தானே கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையும் அகராதியில் இல்லாம போச்சா? அப்படின்னா நீ ரமேஷை காதலிக்கலன்னு சொல்றியா? கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்கிறியே. சே, இந்த உலகத்துல ஒரு ஆணும் பொண்ணும் பாத்திரக்கூடாது, பேசிடக்கூடாது, பழகிடக்கூடாது. உடனே காதல் எல்லாரும் நினைக்கிறாங்க. நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியே. எனக்கு மட்டும் இல்ல, ரமேஷுக்கும் அந்த எண்ணம் எப்பவுமே கிடையாது. அப்படி நாங்க பழகினது கூட இல்ல. இத பாரு, இனிமே இந்த பைத்தியக்காரத்தனமான கேள்வியில என்கிட்ட கேட்காத. இப்படி நீ கேட்டேன்னு தெரிஞ்சா ரமேஷ் மனசு எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? ஏற்கனவே வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா. பாவம், ரொம்ப நல்லவ. ஒரு நல்ல காரியம் சரியா? தயவு செஞ்சு ஆபீஸ்ல ரமேஷ்க்கு ஒரு வேலை போட்டு கொடு. எனக்காக செய்.
ஒண்ணும் இல்ல சார், கீழே விழுந்துட்டேன். நீயா விழல, நான் அனுப்புன ஆளுங்க தான் உன்னை விழ வச்சிருக்காங்க. தகுதி இல்லாதவங்க எல்லாம் என் தங்கச்சி நினைச்சா இதுதான் தண்டனை. இதுக்கப்புறமும் என் தங்கச்சியை பார்க்கணும் பேசணும் நீ ஆசைப்பட்டினா இப்படி நடந்து கூட வர முடியாது. பி கேர்ஃபுல். ஹலோ, ஆஷா ஹியா. ஆஷா, நான் பாண்டியன் தான் பேசுறேன். அவசரப்பட்டு போன வச்சிடாத. நான் சொல்றத நிதானமா கேளு. நான் கொடுத்தனே அந்த கேசட்டை கேட்டியா? கேசட்டா? நான்சென்ஸ். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, உன்னையே நினைக்கிற பைத்தியம் தான். முட்டாள், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அந்த கேசட் அப்பவே ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டே. சுத்த பைத்தியக்காரனா இருக்கியே. கோபப்படாதம்மா. கோபப்பட்டா பொம்பளைங்க முக அழகு குறைஞ்சிரும். உன் அழகான முகத்துக்கு அந்த ஆபத்து வரலாமா? அன்னைக்கு அந்த கேசட் ரோட்ல விழல, உன் கைப்பைக்குள்ளதான் விழுந்திருக்கு. அந்த கேசட்டை கேளு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வா. அந்த நல்ல முடிவை கேட்கறதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு உனக்காக போட் கிளப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? ஆஷா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. கறந்த பால் மறுபடியும் பழைய தன்மை அடையறது இல்ல, கடைஞ்ச வெண்ணெய் மோர் ஆகிறது இல்ல, விரிஞ்சு பூவும் விழுந்த காயும் திரும்ப போய் செடியிலையும் மரத்திலையும் இருக்கிறது இல்ல. இது இயற்கையோட விதி. இயற்கை மாறினாலும் அதனுடைய இயக்கம் மாறாது. அப்படி மனுஷன் மாறினாலும் அவனுடைய மனசு மாறாது. ஆஷா, என் மனசுக்குள்ள இதுவரைக்கும் யாருக்குமே இடமில்லைன்னு தான் எழுதி வச்சிருந்தேன். முதல்ல உன்னை பார்த்தேன். மறு நிமிஷம் நீ அங்கே இல்ல. தேடுனேன். என் மனசுக்குள்ள இருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் உன் பெயரை சொல்லித்தான் பாடிக்கிட்டு இருக்கு. அதை என்னால நிறுத்தவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இப்ப என் உயிரே உன் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏண்டா செந்திலு, என்ன? அவன் தான் காதலிக்காக நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஏன் நிக்கணும்? பாண்டியனுக்காக நிக்கத்தான் வேணும். உட்காருவோமா? உட்காருவோம். நீ சொன்னா உட்காரணுமா? நான் நிப்பேன். சரி நிப்போம். அங்கதான் நிக்கிறான் சந்திரன். ஏண்டா, அந்த பொண்ணு வரும்னு நினைக்கிற? ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேட்டு பாத்துருவோமே. அநேகமா வரும்னு நினைக்கிறேன். கேட்டு பாத்துருமா? பொண்ணே இல்ல, யார்கிட்ட கேக்குறது? அங்க பாருங்க. அடே, நான் ஆஷாவை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ யாரோ ரோட்ல போற கூசாவை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆஷாவை விடுங்க. அழகுன்னா அழகு, அப்படியாப்பட்ட அழகு. உடம்புனா உடம்பு, அடி வாங்குற உடம்பு. யார் சொல்றீங்க? உன்னதான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏண்டா, இது தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசிட முடியுமா? ஐயோ, விளக்க மாத்திரை துரத்தி அடிப்பாங்க. இங்க விளக்கு மாத்திரை எல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்ப விட்டுருவாங்களா? துப்பாக்கியால ஒரே ஜூட்டு தான். நான் அந்த பக்கமே பார்க்கல. அடே, வந்துருச்சுடா. ஜட்டி போட்ட பொண்ணா? ஆஷா. ரெண்டு பேரும் போட்ல ஏறிட்டாங்களே. பாண்டியன் கில்லாடி கேசட்ட போட்டு ஆஷாவை புடிச்சிட்டானே. தூண்டில போட்டு மீனை புடிச்ச மாதிரி அவன் சரியான மீனவன். நீங்க போட் ஓட்டுவீங்களா? எனக்கு போட்டோட தெரியாது. போட்டிங்ல நான் நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓட்டுறத பார்த்தாலே தெரியுதே.
ஆமா, உங்களுக்கு பயமா இருக்கா? நான் பயப்படல. அதானே பார்த்தேன். இந்த பயம் கோழத்தனால எனக்கு இல்ல, என் கூட பழகிறவங்களுக்கும் இருக்க கூடாது. ஆஷா பார்த்து விட்டு. ஆஷா ஆஷா என்கிட்ட வாலாட்டினா இதான் தண்டனை. பயந்துட்டியா? இந்த பயம், கோழைத்தனம் இதெல்லாம் எனக்கும் கிடையாது, என் கூட பழகுறவங்களுக்கும் இருக்க கூடாது. எனக்கு நீச்சல் தெரியும்னு உனக்கு தெரியாது. இதை விட ஆழத்துல கொண்டு போய் விட்டாலும் நான் நீந்தி வந்துருவேன். ஆனா உன்னால இப்ப நீந்தி போக முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன். என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். அன்னைக்கு காரியத்தை கொல்ல பார்த்த, நேத்து கடல்ல தள்ளிட்டு போயிட்டேன். என் உயிரை நீ துச்சமா மதிச்சாலும் உன் உயிரை நான் நேசிக்கிறேன். ஆஷா, உன்னை கொல்றதுக்காக நான் பிறக்கல, உன்னோட வாழ்றதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்க.